இன்னைக்கு காலையிலே கிச்சனோட கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு தான் லஞ்ச் சமைக்க ஆரம்பித்தேன். 2 நாளாவே வெள்ளை மொச்சப்பயிறு ஃப்ரிட்ஜில் தூங்கிக்கிட்டு இருந்தது. சரி இன்னைக்கு குருமா வச்சிடலாம் சொல்லிட்டு நான் இன்னைக்கு வெள்ளை மொச்சப்பயிறு மட்டும் சேர்த்து வைக்க போகிறேன். இது கூடவே முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்து வச்சாலுமே நல்லாயிருக்கும். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூடவே தக்காளியும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிட்டு மல்லித்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மொச்சப்பயிரையும் அதில் சேர்த்துடலாம். கொதிக்க ஆரம்பிக்கும் போது உப்பும் சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. இப்போ தேங்காய் கூட சோம்பு கசகசா சேர்த்து அரைச்சி அதில் சேர்த்துடலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு மல்லித்தலையை தூவி இறக்குனா சூப்பரான குருமா ரெடி ஆயிரும். சைட் பை சைடாக முருங்கைக்கீரை ஆஞ்சு எடுத்துக்கிட்டு பொரியலும் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தம்பிக்கு தோசை ஊற்றிக்கிட்டு ஹஸ்பண்ட்க்கு இட்லி ஊற்றி எடுத்துக்கிட்டேன். ஒரு வழியாக 2 பேருக்கும் லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு அவங்கள ஆஃபீஸ்க்கு அனுப்பியாச்சு. நம்மளுக்கு லைட்டாக தலைவலி எட்டி பார்க்குற மாதிரி இருந்தது. சரி இன்றைக்கி புதினா டீ போட்டுடலான்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பிட்டு ரிலாக்ஸாக உட்காந்து குடிக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி டே இப்படி தாங்க போச்சு. நாளைக்கு விளாகில் பார்க்கலாம்.